90களில் பாபரி மசீது உடைக்கப்படுது. உடைக்கும் பொழுது இருந்தது நரசிம்மராவ், காங்கிரஸுடைய நரசிம்மராவுடைய அரசு. அதை தடுக்க தவறிய காரணத்தினால குறிப்பாக கேரளாவில் இந்த ஒரு முறை காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம் என்பது இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களுடைய கருத்து. சேட் சாப் சொல்றது சரி, காங்கிரஸோடு இந்த ஒரு தேர்தலுக்காவது பாடம் கற்றுக் கொடுக்கணும். அரசியல் ரீதியாக நம்ம எங்கே மற்ற மாநிலத்தை கொடுக்க முடியாது, கேரளா மட்டும் தான் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்ரு லத்தீப் சாஹிப் அவர்கள் சேட் சாப்போட சேர்ந்தாங்க. கேரளா மாநில முஸ்லீம் லீக் என்ன பண்ணால் பதவியை விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லி இதுக்கு எதிர்க்கிறாங்க. கேரளா முஸ்லீம்காரர்கள் வெயிட்டாக இருந்த காரணத்தினால பனாத்வாலாவையும் சிராஜுல் அஹமத் அப்துல் சபையும் வைத்துக்கொண்டு இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களே, அகில இந்திய தலைவர் அவர்களே கட்சி விட்டு நிற்கிறாங்க. அப்போ பிரச்சனை தீர்க்கும் வரை முஸ்லீம் லீக் எஸ், முஸ்லீம் லீக் எல் என்று இயங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் 88, 89 தேர்தல். அப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணி பெற்று களமிறக்கி 4 பேரை ஜெயிக்க வைக்கிறார் அப்துல் லத்தீப் சாஹிப். லத்தீப் சாஹிப் பேச்சை கேட்பதற்கு முஸ்லீம்களிடையே இந்துக்கள் அதிகமாக வருவார்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வருவார்கள். ஆனால் லத்தீப் சாஹிப் பேச்சு பேசினாவே வெளியே டீ குடிக்க போன சட்டமன்ற உறுப்பினர்கள், வெளியே போனவங்க ஒருத்தவங்க திரும்பி அவைக்கு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து வேதமாக முழங்கியவர்களை தான் நமக்கு பார்த்துருக்கிறோம். அவர் பேச்சு வழக்கிலேயே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர். சமஸ்கிருதம் பேசுவார், நல்லா பேசுவார். சட்டமன்றத்தில் வந்து பிடிஆர் வந்து சபாநாயகராக இருந்த நேரம் 2 பேருக்கும் அறிவு ரீதியாக ஏதாவது கருத்து போட்டி வந்துடும். போட்டி வரும்போது அவர் இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பார். பிடிஆர் வந்து இங்கிலீஷ் ரொம்ப டாப்பாக இருக்கும், பேசுவார். ஆனால் இவருக்கு லத்தீஃபுக்கும் அதே மாதிரி டாப்பாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு போய் அவரை வந்து கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இவர் ஃபுல்லாக சமஸ்கிருதத்தில் பேச ஆரம்பிப்பார். அப்போ சுருக்கெழுத்தக்காரங்க எழுதணும் இல்லையா பேசும்போது, இப்போ தான் ரெக்கார்டிங்லாம் இருக்கு, அப்போ ரெக்கார்டிங் எழுதணும். அவங்களால எழுத முடியாது. எப்படி சமஸ்கிருதம் எழுதுவாங்க, யார் இருக்கிறா? அப்புறம் அவங்க பேசி முடித்த பிறகு லத்தீப் சாப்பிட்ட வந்து நோட்டை கொடுத்து நீங்கள் அந்த சமஸ்கிருதம் அப்படி எழுதிக்கூடாது, அதை பதிவாங்க. சார் தலைடுவார், வழி கிடையாது, வேலையிட பேசுவார். ஒரு தரம் கூட எம்ஜிஆர் வந்து முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கும்போது 9 சீட்டு கொடுக்குறாரு. முஸ்லீம் லீக்கு 9 சீட்டு கொடுக்குறாரு. அதில் லத்தீப் மட்டும் தான் ஜெயிக்கிறார். அப்போ ஒரு மேடையில் சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, நவரத்தினம் கொடுத்தேன் ரத்தினம் வந்து. அப்துல் சமத் அவர்கள் உருவாவதற்கு முன்பாகவே அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களை உலகம் அறியும். அவர் ஒரு அரசியல் இருந்தவர் தான். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக போராட்ட குணம் படைத்தவராக இருந்து அதோடு கூடி மொழிபெயர்ப்பு. இப்போ மொழிபெயர்ப்பு பண்ணுறது ஈஸி அல்ல. அப்போ ஹைதராபாத் நிஜாம்கிட்டேருந்து நிதி பெற்று இலங்கையிலிருந்து கடன் பெற்று பண்ணி தான் அந்த குரான் மொழிபெயர்ப்பை எடுத்து வேலூரில் வச்சு ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன ஒரு ஆற்றல்னா, அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் மொழிபெயர்ப்பை சொல்ல சொல்ல அவர் பிள்ளைகள் எழுதி கொடுத்தார்கள். அதில் அப்துல் சமத் அண்ணன் அவர்களும் அதை எழுதியிருக்கிறார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliyaonlinestore.com. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது அகில இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக கடந்த காலங்களில் இருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேசிய லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவானது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய தேசிய லீக் அப்படிங்கிற பேர்லேயே நிறைய கட்சிகள் இருக்குது. கேரளாவிலும் நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரிவினைக்கான அந்த காரணம் வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து தெரிய வேண்டியது இருக்குது. அந்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி வந்து அது நீர்த்து போகுது, அதற்கான பின்னணி என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அதாவது கொள்கை ரீதியான ஒரு யாருடைய பர்சனல் மோட்டிவாலையும் முஸ்லீம் லீக்கும் இந்திய தேசிய லீக்கும் பிரியவில்லை. ஒன்றுபட்ட முஸ்லீம் லீக்குக்கு இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் 90களில் பாபரி மசீது உடைக்கப்படுது. உடைக்கும் பொழுது இருந்தது நரசிம்மராவ். அதை தடுக்க தவறிய காரணத்தினால குறிப்பாக கேரளாவில் இந்த ஒரு முறை காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம் என்பது இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களுடைய கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய அளவில் முஸ்லீம் லீக்குக்கு அதிக இடங்கள் 23 எம்எல்ஏ, 22 எம்எல்ஏ, ஒரே மந்திரி சபை கேரளா தான். அங்கே எப்படின்னா ஒரு முறை காங்கிரஸ் ஜெயிக்கும், ஒரு முறை கம்யூனிஸ்ட் ஜெயிப்பார்கள். காங்கிரஸ் என்று சொல்ல முடியாது, யூடிஎஃப், எல்டிஎஃப். யூடிஎஃப்பில் வந்து முஸ்லீம் லீக் பிரதான பார்ட்டி, காங்கிரஸ்க்கு அடுத்த பிரதான பார்ட்டி. இங்கே யூடிஎஃப்பில் 2 கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி வேணான்னு சொல்லும்போது கேரளா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பதவியை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கிறது, கேரளா முஸ்லீம் லீக், கேரளா மாநில முஸ்லீம் லீக் என்ன பண்ணால் பதவியை விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லி இதுக்கு எதிர்க்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து சமதும் கேரளா சிராஜுல் அஹமத் அப்துல் சமத் அவர்களும் கேரளா முஸ்லீமுக்குடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிடுறாரு. தெரிவிச்சுட்டு இருக்கும்போது சேட் சாப் சொல்கிறது சரி,
காங்கிரஸோடு இந்த ஒரு தேர்தலுக்காவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அரசியல் ரீதியாக. நம்ம எங்கே மற்ற மாநிலத்தில் கொடுக்க முடியாது, கேரளாவில் மட்டும் தான் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் ஷேர் சாபோட சேர்ந்து இந்த தீர்மானத்தை முன்னிறுத்தும் பொழுது அப்போ இருந்த முஸ்லீம் லீக்கு கேரளா முஸ்லீம்காரர்கள் வைத்திருந்த காரணத்தினால பனாத்வாலாவையும் சிராஜுல் மத் அப்துல் சபையும் வைத்துக்கொண்டு இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களை அகில இந்திய தலைவர் அவர்களையே கட்சி விட்டு நீக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வேற வழியின்றி பாபர் மசீது உடைக்கப்பட்டது என்பதை காரணம் காட்டி அதற்காக போராட வேண்டும், அதற்கான குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்திய தேசிய லீக் தொடங்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. அப்போ இன்றைக்கி வந்து தேசிய லீக்ங்கிற பேரில் நிறைய செயல்படுறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? அது எல்லாருமே கட்சியாகிட முடியாது. நிறைய பேர் தோன்றுவாங்க. இப்போ திராவிட முன்னேற்றத்துலேருந்து பிரிஞ்சு எத்தனையோ திராவிட முன்னேற்றலாம் வந்துச்சு, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு எத்தனை பேர் காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க, தமுகலேருந்து பிரிஞ்சு எத்தனை பேர் தமுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுமாதிரி வரத்தான் செய்வாங்க. பிரதானமாக ஒரு தேசிய லீக்கு தான். அந்த தேசிய லீக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த 55-60 ஆண்டுகளில் 3 மாநிலங்களில் எம்எல்ஏ வச்சிருந்த ஒரே கட்சி இந்திய தேசிய லீக் தான். முஸ்லீம் லீக்கு கூட கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் தான் எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க. கேரளாவில் அதிகமாக வச்சுருந்தாங்க, அதில் மாற்றுக்கருத்தில் கிட்டத்தட்ட 23 வரைக்கும் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் 2 இந்த 55 வருஷத்தில் சொல்கிறேன் வச்சுருக்கிறாங்க. ஆனால் தேசிய லீக்கை பொறுத்தவரை இந்த 55 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுருந்தோம். 57 தேசிய லீக்கு முஸ்லீம் லீக்டே வேறு எந்த முஸ்லீம் அமைப்பிட்டையும் உங்களுக்கு சீட்டு கிடையாது. அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 மாநிலங்களில் எம்எல்ஏ வச்சுருந்த கட்சி இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து தேசிய லீக் மாத்திரம் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு போச்சு. பல பேர் இதை கொடி போட்டு தெரியுறாங்க. நான் உண்மையான தேசிய லீக் செயலிழந்து போய்விட்டது. கேரளாவில் சமீபத்தில் ஒரு மினிஸ்டர் உட்பட அகமது அவர்கள் 2 மினிஸ்டர் உட்பட இந்திய தேசிய லீக்கில் இருந்தார். ஆகையினால் வந்து பிரிவினை என்பது நியாயமான அடிப்படையில் பாபரி மசீதில் வந்து மத சார்பின்மையை காக்க வேண்டும், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு காங்கிரஸுக்கு பாடம் போட்டு வேண்டும், அது வந்து தடுக்காமல் இருந்தது தவறு என்ற ரீதியில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இப்போ கேரளாவில் செயல்படக்கூடிய அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய லீக்கினுடைய கிளை இங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா அந்த கட்சியை? இப்போதைக்கு சரியான முறையில் இல்லை. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பலகீனப்பட்டு போச்சு, அதனால் நிறைய இயக்கங்கள் இருக்கும்போது இது பலகீனப்பட்ட இயக்கங்கள் இருக்க வேண்டாம், அதனால் கேரளாவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் தேசிய பொதுச்செயலாளராக இருந்தேன். நான் ஒரு பரிந்துரை கொடுத்துட்டு நான் விலகிட்டேன். என்னோட சேர்ந்து நிறைய பேர் விலகிட்டாங்க அந்த நேரத்தில். ஆளுக்காளு போட்டிருக்காங்க. கேரளாவோடு தொடர்புடைய அகில இந்தியாவோடு தொடர்புடைய ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்க பெரும்படியாக ஆக்டிவில் இல்லை, ஆனால் இருக்குது வச்சுருக்குறாங்க, பெரும்படியாக ஆக்டிவில் இல்லை. இப்போ நம்ம தமிழக முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் வரிசையில் லத்தீப் சாஹிப், அஹமது சாஹிப் அப்படிங்கிற அந்த பெயர்கள் வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி கேள்விப்படுவேன். பட் இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல லத்தீப் சாஹிப் அப்படிங்கிறவர் யார்? அவரை பற்றின ஒரு சுருக்கமான விவரம். லத்தீப் சாஹிப் வந்து ஒரு தமிழர். வாணியம்பாடியில் போய் அவர் கல்யாணம் பண்ணி அவங்க தந்தையார் தமிழ், தாயார் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸாக இருந்து இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக்கில் வந்து சேர்ந்து அவருடைய பேச்சாற்றல் பண்புடைய ஊர், அவருக்கு சொந்த ஊர் வந்து ஆக்சுவலாக அவர் இருந்து அப்பா அம்மாவுக்கு வந்து செட்டில் ஆகி இருந்த ஊர் வந்து வாணியம்பாடி. அதுக்கு முன்னாடி அவர் வந்து கரூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர் எனக்கு பேர் ஞாபகத்தில் வர மாட்டாங்க, அந்த அவங்க பூர்வீகம் அதுதான். அங்கேருந்து இங்கே வந்து அவங்க தகப்பனார் வந்து ஒரு உருது ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி இவருக்கு இடத்துல உருதே பேச ஆரம்பித்து உருதும் தமிழும் பேச ஆரம்பித்தார். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய திறமைன்னு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு கற்றுக்கொண்ட மொழியெல்லாம் சரளமாக பேசக்கூடியவர். தமிழ்நாட்டில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து வேதமாக முழங்கியவர்களை தான் நமக்கு பார்த்துருக்குறோம். அவர் பேச்சு வழக்கிலேயே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர். சமஸ்கிருதம் பேசுவார், நல்லா பேசுவார். சட்டமன்றத்தில் வந்து பிடிஆர் வந்து சபாநாயகராக இருந்த நேரம் ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய மனிதன் பிடிஆர். இப்போ இன்றைக்கெல்லாம் நான் வந்து இந்த ஒரு சப்போர்ட் வளர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால், சட்டமன்றத்தில் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன்னு சொன்னால் பிடிஆருடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நல்ல மனுஷர். 2 பேருக்கும் அறிவு ரீதியாக ஏதாவது கருத்து போட்டி வந்துடும். போட்டி வரும்போது அவர் இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பார். பிடிஆர் வந்து இங்கிலீஷ் ரொம்ப டாப்பாக இருக்கும் பேசுவார். ஆனால் இவருக்கு லத்தீஃபுக்கும் அதே மாதிரி டாப்பாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு போய் அவரை வந்து கடுப்பேற்றணும்னு சொல்லிவிட்டு இவர் ஃபுல்லாக சமஸ்கிருதத்தில் பேச ஆரம்பிப்பார். அப்போ சுருக்கெழுத்தக்காரங்க எழுதணும் இல்லையா பேசும்போது, இப்போ தான் ரெக்கார்டிங்லாம் இருக்கு, அப்போ ரெக்கார்டிங் எழுதணும். அவங்களால எழுத முடியாது. எப்படி சமஸ்கிருதம் எழுதுவாங்க, யார் இருக்கிறா? அப்புறம் அவங்க பேசி முடித்த பிறகு
லத்தீப் சாப்பிட்ட வந்து நோட்டை கொடுத்து நீங்கள் இந்த சமஸ்கிருதம் அப்படி எழுதிக்கூடாது, அதை பதிவாங்க. சமஸ்கிருதத்தை தமிழ் பிடிஆர் சமஸ்கிருதத்தில் பேசுவார். லத்தீப் சாப் லத்தீப் சாஹிப் சார் தலைடுவார், வழி கிடையாது, வேலையிட பேசுவார். அப்படி வந்து அவர் ரொம்ப அழகாக இங்கிலீஷு, தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், உருது இப்படி பல மொழிகளிலே பாண்டித்யம் பெற்ற ஒருத்தர். அப்போ வந்து இதில் வந்து முஸ்லீம் லீக்கில் வந்து நின்று தொடர்ச்சியாக அவர் ஜெயிக்கிறார். ஒரு தரம் கூட எம்ஜிஆர் வந்து முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கும்போது 9 சீட்டு கொடுக்குறாரு. முஸ்லீம் லீக்குக்கு 9 சீட்டு கொடுக்குறாரு. அதில் லத்தீப் மட்டும் தான் ஜெயிக்கிறார். அப்போ ஒரு மேடையில் சொல்லும்போது லத்தீப் கலைஞர் எம்ஜிஆர் சொல்கிறாரு, நவரத்தினம் கொடுத்தேன் ரத்தினம் வந்தது. எம்ஜிஆர் சொல்கிறார், எப்படி நவரத்தினம் கொடுத்தேன் முஸ்லீம் லீக்குக்கு, நவரத்தினம் கொடுத்தேன் ரத்தினம் வந்தது அப்படின்னு சொன்னார். அப்படி தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் வளர்ந்து முஸ்லீம் லீக்கினுடைய மிகப்பெரிய பதவிகள் ஒன்றான பொதுச்செயலாளர் என்ற பதவி வரைக்கும் உயர்ந்து அதுக்கு பிறகு சில கட்டுரைகளின் காரணமாக தேசிய லீக்கு அது பிரியுது. அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கு SL என்றும், முஸ்லீம் லீக் சமது என்றும், முஸ்லீம் லீக் லத்தீஃப் என்றும் பிரியுது. அந்த பிரிவினை வந்து மீண்டும் 88 பிரிஞ்ச பிரிவினை 90களில் சேர்த்து வைக்கப்படுது, சேர்ந்துடுறாங்க. அப்போ 4 MLA வந்துடுறாரு லத்தீஃப். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 91 இந்திய தேசிய லீக் ஆரம்பமாகும். இதுதான் அந்த கேரளாவில் ஏற்பட்ட பிரிவினைக்கு முன்பே இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. கேரளா தேசிய லீக் பிரியும் போது கேரளா தமிழ்நாடு எங்கப்தால் தான் பிரியுது. அது 92 அதுக்கு முன்னாடி 88 லத்தீப் சாவிற்கும் சமது சாஜிம் லத் அவர்களுக்கும் அப்துல் லத்தீஃப் சம்சீர் லத் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையின் காரணமாக அப்துல் லத்தீப் கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார். அப்போ தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால நான் தான் முஸ்லீம் லீக் 2 பேருமே டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. அப்போ பிரச்சனை தீர்க்கும் வரை முஸ்லீம் லீக் S, முஸ்லீம் லீக் L என்று இயங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் 88, 89 தேர்தல். அப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணிந்து பெற்று களமிறக்கி 4 பேரை ஜெயிக்க வைக்கிறாரு அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள். அது முஸ்லீமுக்கு L என்று இயங்குகிறது. அப்புறம் சமுதாய பெரியவர்கள்லாம் தலையிட்டு 2 பேரையும் சமரசம் பண்ணி மீண்டும் முஸ்லீம் லீக் ஒன்றாயிடுச்சு. ஒன்றான பிறகு தான் பாபர் மஸ்ஜித் பிரச்சனை வருகிறது. அப்பொழுது இந்திய தேசிய லீக் என்று மாநில அளவில் இல்லாமல் இந்திய அளவில் பிரியுது. எங்கே பார்த்தாலும் பிரியுது. கேரளாலையும் பிரியுது, கர்நாடகாவில் பிரியுது. கர்நாடகாவில் கமருல் இஸ்லாம் என்ற ஒரு MLA இருந்தார். அவர் நம்மளோட ஜெயிச்ச பிறகு அவர் வேறு கட்சிக்கு தாவி போயிட்டு மந்திரி ஆகிட்டார். அவர் இறந்துட்டார். இப்போ அது மாதிரி கேரளாவில் வந்து முதல்ல MLA இருந்தவர் சலாம் MLA அவர் இருந்தார். இப்போ மந்திரியாக இருந்தவர், இந்திய தேசியத்துக்கு சார்பாக மந்திரியாக இருந்தவர் அகமது தேவர் கோயில் என்பவர் இப்போ UDFல இருந்தார். அந்த மாதிரி தான் வந்தது. இதுதான் லத்தீப் சாஹிபுடைய வரலாறு என்பது நல்ல ஆணித்தரமான பேச்சு. லத்தீப் சாஹிப் பேச்சை கேட்பதற்கு முஸ்லீம்களிடையே இந்துக்கள் அதிகமாக வருவார்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வருவார்கள். பன்மொழி புலவர் சம்சீர் லத் என்று அழைக்கப்பட்ட நிலையில் கருணாநிதி அவர்களுக்கும் லத்தீப் சாஹிப் அவர்களுக்குமே நிறைய விவாதங்கள் சட்டமன்றத்தில் நிறைய நடந்திருக்கு. ரொம்ப மரியாதை. கலைஞரை பொறுத்தவரை லத்தீப் சாஹிப் வந்து அண்ணன் என்று தான் கடைசி வரைக்கும் கூப்பிடுவார். இந்த கருவாடு மல்லிகைப்பூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விவாதம் நடந்தா சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை, நிறைய விவாதங்கள் நடந்திருக்குது. நான் இருந்த சபையில் வந்து ரொம்ப லாகவமாக லத்தீப் சாஹிப் காயை நோத்தி கொண்டு போவார். எனக்கு முன்னாடி இந்த கருவாடு மல்லிகைப்பூ நடந்திருக்கலாம். ஆனால் நான் இருந்த சபையில் அந்த வாதம் இல்லை. ஆனால் லத்தீப் சாஹிப் பேசினாவே வெளியே டீ குடிக்க போன சட்டமன்ற உறுப்பினர்கள், வெளியே போனவங்க ஓட்டவங்களும் திரும்பி அவைக்கு வந்துடுவாங்க. கலைஞர் வந்து எந்திரிச்சு அவர் பேச்சுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார். ஆனால் கலைஞரை கடைசி வரைக்கும் அண்ணன் என்ற வார்த்தையை தவிர ஒரு முறை கூட வேறு எந்த வார்த்தையும் பயன்படுத்தாத அவ்வளோ ஒரு நட்பு ரீதியான ஒரு தொடர்பு இருக்குது. சமது சாஹிப் அவர்களை பற்றி சொல்லுவாங்க. சமது சாஹிப் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரியமிக்க குடும்ப பாரம்பரியம். என்னன்னு சொன்னால், தமிழில் திருக்குறானை மொழிபெயர்த்த அப்துல் ஹமீது பாக்கவியினுடைய புதல்வர் மகன். அதில் என்ன ஒரு ஆற்றல்னா, அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் மொழிபெயர்ப்பை சொல்ல அவர் பிள்ளைகள் எழுதி கொடுத்தார்கள். அதில் அப்துல் சமது அண்ணன் அவர்களும் அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பம். பெரிய விஷயம், லேசான விஷயமாக சொல்லிவிட்டு கலந்து விட முடியாது. அப்துல் சமது அவர்கள் உருவாவதற்கு முன்பாகவே அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களை உலகம் அறியும். அவர் ஒரு அரசியல் இருந்தவர் தான்.
அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக போராட்ட குணம் படைத்தவராக இருந்து அதோடு கூடி மொழிபெயர்ப்பு. அப்போ மொழிபெயர்ப்பு பண்ணுறது ஈஸி அல்ல. அப்போ ஹைதராபாத் நிஜாம்கிட்டேருந்து நிதி பெற்று இலங்கையிலிருந்து கடன் பெற்று பண்ணி தான் அந்த குரான் மொழிபெயர்ப்பை எடுத்து வேலூரில் வச்சு ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய மகன்களில் 4 பேர் நினைக்கிற மகன், 3 எனக்கு மறந்துடுச்சு. அவர்கள் மகள் ஒருவர் சிராஜுல் மெத் அவர்கள். அன்றைக்கி காகிதமில்லத்தோடு அந்த நெருக்கம் காரணமாக ரொம்ப நெருக்கமாக இருந்து ஒரு நல்ல ஒரு மெஜஸ்டிக் லுக்கு ஆளுகை இருந்த காரணத்தினால காகிதமில்லத்துக்கு அப்புறமா இவர் வந்து பொறுப்புக்கு வந்து அவருக்கு சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் ரிஃபாய் எம்பியாக இருந்தாங்க. ரிஃபாய் அண்ணன், ஜானிபாய், திருப்பூர் மல்மல்ச்சி யூசுஃபு, பேராசிரியர் அப்புறம் தனியாக போயிடுறாரு. இப்படி இருந்து கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக சமந்திருந்தார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.